திருச்சியில் ஓடிக்கொண்டிருந்த அரசு பேருந்தின் இருக்கை கழன்று சாலையில் விழுந்ததால் நடத்துனர் படுகாயமடைந்த சம்பவம் மீண்டும் அரசு பேருந்தின் தரத்தை குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளின் தரம் குறித்து அவ்வப்போது பல்வேறு புகார்கள் எழுவதுண்டு. அந்த வகையில் சென்னை வள்ளலார் நகரிலிருந்து திருவேற்காடு செல்லும் 59 தடம் எண் கொண்ட பெண்களுக்கான கட்டணமில்லா அரசு பேருந்தின் ஓட்டை வழியாக பெண் ஒருவர் தவறி விழுந்து படுகாயமடைந்த சம்பவம் கடந்த பிப்ரவரியில் அரங்கேறியது. மழையில் ஒழுகும் பேருந்தால் பயணிகள் பேருந்துக்குள்ளேயே குடைபிடித்துச் செல்வது, சரியான பராமரிப்பு இல்லாமல் நடுவழியில் நிற்கும் பேருந்துகளை பயணிகளை வைத்தே தள்ளிக்கொண்டு செல்வது, பேருந்து படிக்கட்டு உடைந்து விழுவது போன்ற காட்சிகளை அவ்வப்போது நாம் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பார்த்திருப்போம். இதே போன்ற ஒரு சம்பவம்தான் திருச்சியில் அரங்கேறியிருக்கிறது. ஸ்ரீரங்கத்திலிருந்து KK நகர் பகுதிக்கு புறப்பட்ட அரசு நகர பேருந்து ஒன்றில் கூட்டம் அதிகமாக இல்லாததாலும் நடத்துனருக்கென தனி இருக்கை இல்லாததாலும் பயணிகள் இருக்கையில் அமர்ந்துள்ளார் நடத்துனர் முருகேசன். பேருந்து பத்திரிகை அலுவலகம் அருகே வலதுபுறம் திரும்பிய போது நடத்துனர் அமர்ந்திருந்த பயணிகள் இருக்கை கழண்டு படிக்கட்டு வழியாக சாலையில் விழுந்ததில் முருகேசன் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார். பின்னர் நடத்துனர் முருகேசன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இருக்கை கழண்டு நடத்துனர் தூக்கி வீசப்பட்ட சம்பவம் அரசு பேருந்தின் தரம் குறித்து மீண்டும் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் இதுபோன்ற அசாதாரணமான சம்பவமோ அல்லது உயிர்வலியோ நிகழ்வதற்கு முன்பு அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.